வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். OPPO Reno 7 Pro ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங் வீடியோ. இப்போ வந்து OPPO Reno 7 அதோட ஒரு சீப்பர் வெர்ஷன் தான். ஆனால் Reno 6 கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன அப்கிரேட்னு சத்தியமாக தெரில. 4500 mAh பேட்டரி இருக்குது, 4300 கம்பேர் பண்ணும்போது. அதே Dimensity 900 தான், அதே Full HD + AMOLED 90Hz, அதே கேமரா, எல்லாமே அதே தான் இருக்குது. எதுக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரில, டிசைனும் மாற்றிட்டாங்க. சரி, புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸில் அதே மாதிரி தான் போட்டிருக்கு. Reno 7 5G. கலர் வந்து இது வேறு கலர். Reno 7 Proவில் வந்து பிளாக் கலர் இருந்துச்சு, இதில் வந்து ப்ளூ கலர், ஸ்டார் ட்ரைல்ஸ் ப்ளூ அப்படின்னு போட்டிருக்கு. 8GB 256GB ஒரே வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னா 38,000 எம்ஆர்பி போட்டிருக்கு. அந்த அளவுக்கு இருக்காது, மோஸ்ட்லி ஒரு 34 அந்த மாதிரி. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரைஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி 7.8mm, அது வந்து 7.45mm இருந்துச்சு, இது வந்து 7.8mm. ஏன்னா கொஞ்சம் ஸ்லைட்டான கர்வ்டு சைஸு. அதை தவிர பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்னு போட்டிருக்கு. சார் வேல்யூ வந்து 1.023, இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 0.814, இது வந்து 7 ப்ரோவோட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் N1, N5, N7 நிறையா இருக்குது. 13 5G பேண்ட்ஸ் இருக்குது. பாக்ஸில் ஒரு கேஸ் இருக்குது, சிம் இஜெக்டர் டூல் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஃபோனில் என்ன போட்டிருக்கு, போர்ட்ரேட் மோட் போட்டிருக்கு. அதே தான் 7 ப்ரோவில் என்ன போட்டிருக்கு அதே தான் 7லேயும் இருக்குது. போர்ட்ரேட் மோடு, போகா ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ இருக்குது, 65W சார்ஜிங் இருக்குது, TUV SUD, 36 month ஃப்ளூயன்சி ரேட்டிங்கா, இது என்னன்னு தெரில. மற்றபடி 65W சார்ஜர் இருக்குது, ஒரு USB கேபிள் இருக்குது. பின்னாடி 64 MP கேமரா இருக்குது, அதோட 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 8 MP தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ பெரிய சைஸ் வச்சுருக்காங்களே இந்த இதுன்னு தெரில. அது தவிர 2 MP மேக்ரோ இருக்குது. டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஃபுல்லாக கிளாசி ஃபினிஷ் தான். எனக்கு Reno 6 வந்து ரொம்ப பிடிச்சது, ஏன்னா சைடில் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் டிசைன். இப்போ வந்து 7 ப்ரோவில் ஃப்ளாட் டிசைன் இருக்குது, ஆனால் 7ல் ஃப்ளாட் டிசைன் கிடையாது. ரைட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, ரைட் சைடு பவர் பட்டன் இருக்குது, லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அது தவிர வந்து சிம் 1 சிம் 2, இங்கே வந்து டெடிக்கேட்டட் ஸ்லாட்டு. பரவாயில்ல, கொடுக்க மாட்டேன். 256GB ஸ்டோரேஜ் இருக்கே, கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தேன், கொடுத்துருக்காங்க. அது தவிர 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ப்ரைமரி மைக்ரோஃபோனு, USB Type-C, ஸ்பீக்கர். இது மோஸ்ட்லி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்காது. ஸோ பூட் பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்குதுன்ட்டு இந்த கலர் வாய்ஸில் செக் பண்ணுவோம். UI அதே கலர் வாய்ஸ் தான். இதில் NFC இருக்குது, இதுலேயும் NFC இருக்குது. வேறு என்ன, டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. டியூல் பேண்ட் வைஃபை இருக்குது, அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனு, ஃப்ளெக்சிபிள் விண்டோ, சிம்பிள் மோடு, கெஸ்டர்ஸு. அபவுட் டிவைசஸில் போனால் Dimensity 900 அதே ப்ராசரு. அப்புறம் ரேமில் வந்து ரேம் எக்ஸ்பென்ஷன் 5GB வரைக்கும் இருக்குது. அதில் எவ்வளோ 7GB இருந்துச்சு ப்ரோவில், இதில் வந்து 5GB வரைக்கும் இருக்குது. ஸோ 8+5 13GB. ஆண்ட்ராய்டு 11 தான். கலர் வைஸ் January 5 செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. என்ன தான் கலர் வைஸ் ரன் ஆகிறது தான், கலர் வைஸ் 12 இருந்தாலும் ஆண்ட்ராய்டு 11 தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்கா? டிஸ்பிளே ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டு ஹை ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாண்டர்டு ஹை, இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் புதுசாக எதுவும் இல்லை சொல்கிற மாதிரி. எய்டா ஓப்பன் பண்ணால் 8GBயில் வந்து 7.5GB இருக்குது, 256ல் 225GB இருக்குது, ப்ளூடூத் 5.2 வெர்ஷனு, Dimensity 900, Full HD + 90Hz ஸ்க்ரீனு. பேட்டரி வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு, 4300லேருந்து 4500 ஆயிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிக்கலாமா? இது வரைக்கும் செட்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய பேர் இந்த ஷாமிலாம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தரதில்லை. சில பேருக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பிடிக்கும், ஏன்னா ரைட்டு லெஃப்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. ஓகே, குயிக்காக தான் அன்லாக் ஆகுது. அது தவிர DRM இன்ஃபோவில் பார்த்தா வைட் பேண்ட் சப்போர்ட் இருக்குது, HDR10 HLG சப்போர்ட் இருக்குது. இந்த டால்பி விஷனு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கிடையாது. மற்றபடி மேனுவல் கேமரா கண்ட்ரோலில் ரா சப்போர்ட் இருக்குது. அது தவிர சென்சாரில் எல்லா சென்சாருமே இருக்குது. கைரோஸ்கோப் இருக்குது, மேக்னட்டோமீட்டர் எல்லாமே இருக்குது. பெஞ்ச்மார்க்ஸ் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன், அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஓரளவுக்கு அதே Dimensity 900 தான். அதனால் கேமிங் ரிவ்யூ மோஸ்ட்லி வராது, கேமிங் வீடியோ. ஏன்னா 7 Pro கேமிங் வீடியோ இருக்குது, ஆனால் 7க்கு கேமிங் வீடியோ வராது. என்ன அப்கிரேட் மாதிரியே தெரில இந்த ஃபோனு. அது தவிர யூடியூப் கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஏதாவது செட்டிங்ஸில் எதாவது எனேபிள் ஆகிருக்கா அப்படின்னு தெரில இந்த HDR. டிஸ்பிளே இப்போ ரொம்ப பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்க, ஆட்டோ பிரைட்னஸ் தான் வச்சுருக்கேன்.
ரொம்ப பூஸ்டடாக காட்டுது கலர்ஸு. ஓகே பரவாயில்ல. ஆடியோ குவாலிட்டி சீரியஸ் ஸ்பீக்கர் கிடையாது. ப்ரோவில் சீரியஸ் ஸ்பீக்கர் இருக்கு. அது சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப ஆவரேஜ் ஸ்பீக்கர் தான். அடுத்து நம்ம கேமராவுக்கு போயிடுவோம். கேமராவில் 1x 2x எவ்வளோ 5x 10x வரைக்கும் போகலாம். ஆனால் 2x தான் டிஜிட்டல் ஜூம் தான். 64 MP கேமரா தான். போன வாட்டி 64 MP தான் இருந்துச்சு. இந்த வாட்டி என்ன 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது. 64 MP மோடும் இருக்குது. தனியாக வேணும்னா இங்கே மேக்ரோ மோடு தனியாக இருக்குது. இந்த 2 MP மேக்ரோ வேணும் அப்படின்னா டுவல் வீடியோ இருக்குது. ஸ்னோலூப் அந்த ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோவில் கலர் போர்ட்ரேட் போக்கா ஃப்ளார் இதெல்லாம் அதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது தவிர வீடியோ எங்கே இருக்குது? வீடியோவில் ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமமே 1080p 30 fps தான் மேக்ஸிமம். அப்புறம் நீங்கள் இந்த போக்கா ஃப்ளார் கலர் போர்ட்ரேட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 720p 30 fpsக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ரியர் கேமரா வீடியோவில் 4K 30 fps வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த போக்கா ஃப்ளார் இங்கே தான் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கா இது போட்டிங்கன்னா இதுவும் 720pக்கு மாறிடும். ஸோ 1080p ஆப்ஷனே இல்லை இந்த போர்ட்ரேட் வீடியோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இப்போ கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிட்டுங்க. OPPO Reno 7 4K 30 fps சாம்பிள். மேக்ஸிமமே 4K 30 fps தான் இருக்குது. 60 fps ஆப்ஷன் இல்லை. ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே ஆன் பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன இருந்துச்சோ அதுதான். OS கிடையாது. மோஸ்ட்லி ES இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. எந்த இஷ்யூமே இல்லை. மற்றபடி இன்றைக்கி க்ளவுடியாக தான் இருக்கா. ஸோ அதனால் டைனமிக் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரில. இது ஃபுல்லாக க்ளவுடாக தான் இருக்குது வெதரே. OPPO Reno 7 போக்கா ஃப்ளார் 720p தான் ரெக்கார்ட் ஆகுது. இது தவிர கலர் போர்ட்ரேட் இருக்குது. வேறு என்ன இருக்குது? வேறு நார்மல் போர்ட்ரேட்டும் இருக்குது. நார்மல் போர்ட்ரேட் வந்து 1080pயில் எடுக்கும். அட்லீஸ்ட் 1080p கொடுத்துருக்கலாம். வந்து கொடுக்கல 720p மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமமே 1080p ஆப்ஷன் தான் இருக்குது. இதுலேயும் டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டெபிலைசேஷன் இதில் ஸ்டேபிள் மோட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டேபிள் மோடு அதுவும் 1080p தான். இது வந்து ஸ்டேபிள் மோட் இல்லாமல் இருக்குது. ஸ்டேபிள் மோட் ஆன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குது. இதை கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் ஜூம்டினாக காட்டுது. ஓகே, ஓவராலாக வந்து எனக்கு சுத்தமாக அப்கிரேட் மாதிரியே தெரில. Reno 6 கம்பேர் பண்ணும்போது Reno 7 Pro என்ன ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெடிகேட்டட் ஸ்லாட் வேறு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த புதுசாக எந்த ஃபீச்சர்ஸும் இந்த கலர் ஓஎஸில் அவுட் சைடு ஒன்றும் தெரில. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த விட்ஜெட்ஸு புதுசாக அந்த வால்பேப்பர்ஸு அதெல்லாம் வந்து ஸ்லைட்டாக அந்த லேஅவுட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். Android 12 அப்டேட் எப்போ வரும்? ப்ரீலோட் ஆப்ஸ் வேறு நிறையா இருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்னாப்சாட் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்த ஆப்ஸ் தான். புதுசாக எந்த விஷயமும் எனக்கு தெரில. கூடிய சீக்கிரம் ரிவ்யூவும் வரும். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். கேமிங் வீடியோ வராது. ஸோ இதுதான் OPPO Reno 7ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். Reno 7 Proவோட வீடியோ இருக்குது. அதுவும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.